ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்னென்ன பலன்கள் காத்திருக்கிறது, என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினந்தோறும் நமது ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி நமது ராசி பலன்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 5 குடைய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இன்று தினம் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான வகையில் கெத்தான மதிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் உங்களது செயல்பாடுகள் மூலமாக ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் நிறைய செயல்பாடுகளை தாராளமாக முயற்சி செய்யலாம். உங்களுக்கான ஒரு புத்தி கூர்மையின் காரணமாகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் காரணமாகவும் உங்கள் காரியங்கள் நிறையவற்றை வெற்றிகரமாக இன்னைக்கு முடிக்க முடியுங்க. நல்ல ஒரு நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஈஸியாக முடிப்பீங்க. கடினமான காரியங்களை கூட இந்த தினம் நீங்கள் சுலபமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க. மற்றவங்க அதை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு கெத்து உங்களுக்கு அலுவலக பணிகள் மட்டுமல்ல, உங்கள் வியாபாரம் சமுதாய பணிகளில் நீங்கள் இந்த தினம் முழுமையாக உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியுங்க. மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் மிகப்பெரிய வெற்றிகளை சாதாரணமாக பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. புதிய வீடு கட்டணும் அல்லது புதிய வீடு கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான பொருட்சேர்க்கை செல்வ சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஐடியாக்கள்லாம் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் ஆரோக்கியமான எண்ணங்களாக அமையுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள் பெரும்பாலானவை கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு அழகாக நீங்கள் முழுமையாக செயல்படுத்தி ஈஸியாக வெற்றிகளை பெறுவது போல மற்றவர்களுக்கு தோன்றினாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தாங்க தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காரிய வெற்றிகள் திட்டமிடல் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால உங்கள் வேலைகள் அது பிரதிபலிக்கும். அதன் மூலமாக உங்கள் செயல்பாடுகள் மூலமாக அது வெளியே தெரியறதுனால பாராட்டுகள் உங்களுக்கு சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் அலுவலக பணிகளில் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நன்மதிப்பை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. விவேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வேகம் தேவையில்லை, விவேகம் தான் உங்களுக்கு முக்கியங்கிறத நீங்கள் புரிந்து செயல்பட்டால் இன்னும் அதிகமான மதிப்பை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நல்ல ஒரு கெத்தான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. நிறைய விதமான புதிய முயற்சிகள் காரணமாக தான் உங்களுக்கு வெற்றியில் சேர்ந்து நல்ல ஒரு பாராட்டும் புகழும் இன்னும் கூடக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிளான் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களுக்கு இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள். லிஸ்ட்டை போட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியங்களாக நீங்கள் உழைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் அது நல்ல ஒத்துழைப்பு தருவதாக அமையுங்க. பாராட்டு புகழ் எல்லாமே கூடுறதுனால உங்களுக்கு மனதளவிலும் உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு தவிர்க்க முடியாமல் போகலாம். அந்த மருத்துவ செலவுகள் காரணமாக கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் நீங்கள் கூடுதலாக பணம் சம்பாதிக்கவும் உங்களால் இப்பொழுது முடியுங்க. அதுக்கு நீங்கள் புதுமையான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உருவாக்கி கொள்ளலாங்க. பணம் சம்பாதிப்பதற்கான ஐடியாக்கள் இன்னைக்கு உங்கள் மனதில் நிறைய எழும். அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களது மனம் கவர்ந்த காதலுடனான காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா சில செயல்பாடுகள் நீங்கள் செய்கிறது மூலமாக உங்கள் காதலர் அது பிடிக்காமல் எரிச்சலாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். அல்லது உங்கள் காதலரை முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக கூட அப்செட் ஆக்கிடக்கூடாதுங்க.
அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளாக காதல் வாழ்க்கை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. ஏன்னா இன்னைக்கு அது ரெண்டுமே கஷ்டங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க. ஏன்னா உங்கள் காதலரை வந்து அதை அப்செட் பண்ணாது. உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. காதல் வாழ்க்கையில் உங்களது காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னென்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஓய்வு நேரம் கிடைக்கும் போது எல்லாமே உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உங்கள் மனம் குறைந்த அன்புக்குரியவர்களிடம் நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அது எவ்வளோ அவசியங்கிறது நீங்கள் அது அனுபவமாக உணர்ந்ததாங்க தெரியும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நெருக்கமானவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும். அது இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் இனிமையான சில உறவுகளை இன்றைய தினம் சில மூன்றாம் நபர் தலையீடின் மூலமாக அது கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து சில சொந்த பந்தங்கள் வந்து உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகளில் சில பிரச்சனைகள் வந்து தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளணுங்க. நீங்களும் உங்களை வாழ்க்கை துணையும் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தாங்க உங்களுக்கான இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க. குடும்ப உறுப்பினர்கள் யாரு கூட பேசும்போதும் நீங்கள் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. வேற லெவலில் வெற்றிகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாளுங்க. புதிதாக வண்டி வாகன வசதிகள் கூட வாங்க முடியும். வசதிகள் பெருகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. ஏற்கனவே கரைந்து போன சில சேமிப்பு பணங்களை இப்போ உங்களால் ஈடுபட்டு கொள்ள முடியுங்க. பண வரவுகள் கிடைக்கும். தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவு வழங்குவதற்கு நிறைய நபர்கள் காத்திருக்காங்க. எனவே நல்ல உதவிகள் ஆதரவு பெருகக்கூடிய யோகம் தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்குங்க. பண வருமானம் உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை நல்ல திருப்தி ஏற்படுத்தி தரும். சிறந்த ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பிசினஸ் ரீதியாக நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு கெத்தான ஒரு நாளுங்க. ஈஸியாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நேரம் இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்தலாங்க. ரோஸ் கலர் இன்றைக்கி லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது லக்கி நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 3ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ணபடி சில காரியங்கள் கைகூடி வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுனால திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உங்களுக்கு பிளான் படி எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக உட்கார்ந்து பேசி உங்களது பிரச்சனைகள் நெருக்கமானவர்களிடம் நீங்கள் வந்து இன்றைய தினம் குறைத்து கொள்ள முடியும். எனவே நிதானமாக பொறுமையாக பேசுங்க. குறிப்பாக குடும்பத்தோடு பேசும்போது பொறுமை கண்டிப்பாக தேவைங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய தினத்தை. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல காரிய அனுகூலங்கள் நிறைந்த நாள்னு நீங்கள் சொல்லலாங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் வேகம் இருக்காது, விவேகம் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக நல்ல மதிப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை இன்னைக்கு நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே. மனதளவில் புதிய பாதை என்ற தினம் புலப்படும். நிறைய செயல்பாடுகளை வெற்றிகரமாக நீ முடிக்கிறதுனால பாராட்டுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். செல்வர் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வது, புதிதாக வீடு வாங்குவது தொடர்பான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.